இங்க பாருங்க, சொல்லிட்டே இருக்கல, நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வினோதினி வரட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பொருளை எடுத்து வெளியில வச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நியாயமே இல்ல, பாத்துக்கோ. கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. உனக்கு விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அவ வந்தாலும் இதுதான் நிலைமை. டேய், ஏடா அவ பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். போங்கடா, அந்த மிஷின்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போடுங்கடா. ஏய், என்ன பண்றீங்க? வேண்டான்னு சொல்றல. டேய், என்னடா பண்றீங்க? வேண்டான்னு சொல்றல. ஐயோ அண்ணே, வினோ, இங்க பாரு, ஓனர் பையன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏய், எதுக்கு இப்ப கடையில இருக்கிற பொருள்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க? உன்னை காலி பண்ணதான். என்னாச்சு, பெட்ரோல் இல்லையா? அங்க பாரு, அண்ணி கடையில் ஏதோ பிரச்சனை போல இருக்கே. ஏங்க விடுங்க. என்ன இப்போ சாருக்கு திடீர்னு ஆம்பளங்கிற நினைப்பு வந்துருச்சோ? உங்க அன்னிக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க போறீங்களா? கிளம்புங்க. அவங்க என்ன எல்லாம் நம்ம கிட்ட கேட்டா பண்றாங்க? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்றாங்க. அப்புறம் வர கஷ்டத்தையும் அவங்களே தான் அனுபவிக்கணும். என்ன இருந்தாலும் ஒரே குடும்பம், பார்த்தும் பார்க்காம போனா நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒழுங்கா என்ன மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு இப்ப பண்ற தொழிலையாவது ஒழுங்கா பண்ண பாருங்க. முதல்ல வண்டி எடுங்க. சரி. ஏ வினோதினி, இப்படி சம்பாதிக்கிற திமிர்ல தானே ஆடுற? இன்னைக்கு உன் பொருள் தான் தெருவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே நடு தெருவுக்கு வருவ. அப்ப தெரியும் இந்த கனகா யாருன்னு. ஏங்க சீக்கிரம் கிளம்புங்க. முறையா பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு தானே கடை நடத்திட்டு இருக்கேன். என்னது அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா? எல்லாரும் பாருங்க, 15 லட்சத்துக்கு லீஸுக்கு போற கடைய எங்க அப்பா கிட்ட போய் இவ சோக கதையை பேசி அவரை ஏமாத்தி 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. இந்த பாரு, மேற்கொண்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த கடை உனக்கு. இல்ல எடுத்து வச்ச பொருளை வண்டியில ஏத்திக்கிட்டு போயிட்டே இருப்பேன். மறு நிமிஷமே 15 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க. அத சொல்ல நீ யாரு? நான் பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டது உன்கிட்ட இல்ல, உங்க அப்பா கிட்ட. அவர் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு தான் இந்த கடையை கொடுத்தாரு. அவரு சொல்லாம நான் கடையை காலி பண்ண முடியாது. பாருடா, இந்த பாரு, அவருடைய ஒத்த வாரிசுனா இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான். நான் சொல்லாம யார் சொல்லுவா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குடா பொருளா எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க? தொழில் நடக்கிற இடத்துல வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இங்க பாருங்க, அடிக்கடி உங்க பையன் வந்து இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாம் மீறி போய் கடையவே காலி பண்ணிட்டு இருக்காங்க. இருமா, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பார்க்க போற? கடையை காலி பண்றதியா? நீ சரியான ஏமாளியா? இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? 15 லட்சத்துக்கு போக வேண்டிய கடைய எதுக்கு 10 லட்சத்துக்கு கொடுத்த? மார்க்கெட் வேல்யூ தெரியாம கொடுக்கல, மனுஷங்களுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால தான் கொடுத்துருக்கேன். எனக்கே நீ வியாபாரம் சொல்லித்தரியா? இந்த பொண்ணை பத்தின விவரம் தெரிஞ்சதுனால தான் கொடுத்துருக்கேன். தான் குடும்பத்துக்காக அவ ரொம்ப கஷ்டப்படுறா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற நல்ல நோக்கத்துல கொடுத்துருக்கேன். டேய், எல்லா நேரமும் வியாபாரமா பார்க்க கூடாதுடா.
அடுத்தவங்களுடைய மனசையும் பார்க்கணும். நீ வேணா இறக்கப்பட்டு இழிச்ச வாயினா இருக்கலாம், என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. டேய் மூடுறா வாய. இது ஒன்றும் உன் பாட்ட சொத்து இல்ல, நான் உழைச்சு சம்பாதிச்சது. இதை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல குடிக்கிறத விட்டுட்டு உனக்கு வச்சு கொடுத்த தொழிலை ஒழுங்கா பாரு. போடா போ போ. ஓ அப்படியா? உனக்கு கொல்லி வைக்க இருக்கிற ஒரே வாரிசே நான் தான். என்னைய எடுத்துரிஞ்சு பேசுற? நீ வீட்டுக்கு தானே வருவ, வா. உனக்கு என்ன பாடம் எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு, இப்ப வேணா போறேன், ஆனா திரும்பி வருவேன். கேட்ட காசு வரல, கடைய நிச்சயம் காலி பண்ணுவேன். டேய் வாங்கடா.